அன்பு இல்லம்மா ஐயோ ஐயோ சரிங்க என்ன சொல்ல ஐயோ என்ன தெரியுது என்ன சொல்ல வர சொல்றது கேட்க மாட்டேன் மாசம் மரத்தை கொடுக்குற நோட்டு பேச வைக்குது உன்னை தூக்கி கேட்ட பேர் அதை கொடுக்குறது எங்க அப்பா சம்பளம் போட்டு கொடுத்துல 3 மாசம் சம்பளம் பாக்கி இன்னும் கொடுக்காதுக்கிறாரு செலவு எடுத்துனா கொடுக்க வச்சுக்கிறாரு உங்களுக்கு கொடுக்காது நந்தவனத்துல ஆடுனா சந்தோஷமா ஆடி பண்ணோம் அதனால போடுடா எச்சல் அதனால வேறு பட்டு கச கச கசக்குது இதோட சேசனிதா நீரோட பத்தியா நீரோட தெரியுது தண்ணி எப்படி ஜல 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 போது போறோம் போய் வருமா அலைநாடு அப்படி ஒடிக்குது டேய் அதனால நீங்க இங்கே இருங்க நான் நீரோடைக்கு போயிட்டு நீர் அடிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்டா குளிக்க போறேன் குளிக்க போறேன் வானாமா குளிக்க போறேன் வானாமா எப்ப பார்த்தாலும் அரண்மனை இருந்து வெறுப்பா இருக்குது சுதந்திரமா வந்தனா நீங்களும் இப்படி தடை போடுறீங்க அப்பதான் தடை போடுறோம் நீங்களும் இப்படி இருக்கு எப்படின்னா சரி விடுமா அப்பப்ப குதிக்க கூடாது கேட்டனா 20 நாளைக்கு ஒரு சார் தான் குதிக்கணும் வேற வரலாம் குதிச்சுட்டு அப்பப்போ சரி நீரோட குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடணும் அந்த 2 பேரும் காவலில் நாங்கள் கேட்டனா ரொம்ப நேரம் ஆயிட்டு போதுமா அப்பா தேடுவாரு போய் போறீங்க ஆம்பளைங்க என்ன வர போறாங்கடா நான் பாத்துக்கிறேமா எனக்கு தெரியும் ஆம்பளைங்க வந்தாங்கன்னா வாங்க எங்க இலவசமா குளிக்கிறாங்க பாத்துட்டு போக அப்படின்னு பொம்மைக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து இந்த பக்கம் வராதமா லேடிஸ் மொத்த பேர் குளிக்கிறாங்க நீங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு அப்படியே திருப்பி வாங்கிடுவேன் நாசமா போனவன் யாரு பொம்பளை குளிக்கிறது ஒரு பொம்பளை பார்க்கலாம் பொம்பளை குளிக்கிறத ஆம்பளைங்க வாங்க வாங்க 4 கை தண்ணி அள்ளி குடிங்கன்னு சொல்லுங்க ஆம்பளைங்க வர கூப்பிடு ஏன்னா ஆம்பளைங்க கூப்பிடு ஆம்பளைங்க வரக்கூடாது இந்த காலம் ஒரு பாக்கலைன்னா இப்படி திகாவாட்டீங்க ஆம்பளைங்க வந்தாங்கன்னா ஒரு பக்கமா நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஆனா பொம்மையாட்டுக்கலாம் அப்படி கிடையாது குளிக்க கூட வந்தாங்கன்னா குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு கூட இருக்கிற மஞ்சால திரும்பி மூடுவாங்க நீ மஞ்சா கண்ணு ஒரு மணி நேரம் தேடி கிடப்பாங்க ஆமா சோப்பு மஞ்சள் எடுத்துட்டு போயிடுவாங்க பெண்கள் அப்படித்தான்டா ஆம்பளை அப்படி கிடையாது அப்படி பார்த்தாங்கன்னா ஆம்பளைங்க அப்போ நல்லவங்க ஆமா பொம்பளைங்க வேணா அப்போ கெட்டவங்க அதனால டேய் சரி அப்ப நான் சொல்றேன் நான் குளிக்கிற ஆம்பளை கூட பார்க்கலாம் நான் குளிப்பறேன் என்ன தண்ணி சொல்றீங்க? அது இல்லையா, அடிதான் அதிகமா இருக்கு, அதனால தண்ணி குடிக்க போறேன். தண்ணியில கிண்ணில கை வைக்காத. போர்கால 1,72,000 ஏழை எடுத்து வச்சுக்கிறேன். மொத்த பீனியை காட்டி விட்டு நஞ்சான முஞ்சான வந்து உஞ்சா ஊத்து போய் இறக்குறக்குள்ள இதுக்கு போற ஆத்தியாத்த ஏழை எடுத்து வச்சுக்கிறேன். எங்க ஊர் ஏறி அப்படியே அங்க போக கூடாது நீ. ஏயா கரெக்ட் எதுனா வச்சுக்கிறீங்களா? அதுல எங்க இலவசமா குளிக்க வைக்கிறாங்க. ஒரு பொம்பளை குளிக்கிறதுல ஆம்பளை போலாமா? ஐயா அவன் ஒரு பக்கம் குளிக்கிட்டோம், நான் ஒரு பக்கம் தண்ணி குடிச்சிட்டு போயிடுறேன். ரைட், அவங்க ஒரு பக்கமா குளிக்கிட்டா நான் ஒரு ஓரமா நின்று ஓசில ஒலி பார்த்து வரேன். தண்ணி குடிச்சிட்டு போறேன். என்ன சொல்லிக்கிற, என்ன பேசுகிறா? இல்லையா போடான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? தண்ணி தான் அதிகமா இருக்கையா, தண்ணி குடிச்சு நல்ல புண்ணு இருக்கும்போது போயிடு, அப்புறம் நாசமாயிடுவேன். நான் ஒரு ஏடா கூடமான ஆளுடா, டே போடா கம்மு. வரும்போது வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? எதுக்கியா சொல்லிட்டுதான் வந்தேன், சொல்லிட்டுதான் வந்தேன். மற்ற கை நீட்டி பேசுறா, கை நீட்டி மூஞ்சில பூரா தெரியுமா? வேற யாருமே வச்சுட்டாரு அடிக்கிறடி மாத்தா காது கபடா கபடான்னு. ஆமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன நோத்தாம அம்மானு கேக்குறீங்க? அவங்கிட்ட பேசுவீங்க ஐயா, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், தண்ணி தான் அதிகமா இருந்து அதனால வந்து தண்ணி சாப்பாடு என்ன மாட்டு சமையல் தெரியுமா? மூடி எவ்வளவு தண்ணி வச்சுக்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க வாங்கி வச்சுக்க தெரியுமா? ஒரு பிள்ளைங்க வாங்க முடியுமா உன்னால? ஒரு பிள்ளைங்க வாங்கி வச்சுக்கிறேன். ஐயா லேட்டுனா அசிங்க பத்தாது ஒண்ணுன்னா அத்தோட விட்டுடணும். ஐயா ஏய் போடா. ஆமா போடா வாடான்னு சொல்றீங்களே, என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய உதவி உனக்கு தேவை. மரியாதை வேண்டும் ஐயா. கோபமா பேசுறீங்களே. என்னைக்கு இருந்தாலும் என் உதவி உனக்கு தேவைப்படும். இவ்வளவு வேகமா பேசுறீங்களே, என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வந்து தொங்குவீங்க. முன்னாடி தொங்கிட்ட முருகு மக்கள் தூக்கு மாட்டி போகும்டா. மரம் மாட்டிக்கு தோணுனாக்கா முருகமரத்தோட
ஐயா என்ன? போறேங்க கோவம் வந்து மத்த தூக்கி போட்டு வைக்கிறேன். கோவம் வந்து என்னென்ன வருது, flowல என்ன வேணாலும் வரும், போடா. ஏய், போடா. ஏய், உட்காரு, போடா. நான் இருக்கிறது நீ வர, சின்ன பையன், போடா, அந்த தலை கம்முனு இரு. போடா, உள்ள போடா. என்னையா இவ்வளவு கோவம் வருது ஏய், போடா இங்க. என்ன? அட, உங்க வாடா இங்க. என்ன பாத்துக்கிறா? போடா. ஏய், டேய், யாரோ அவன்? பாருங்க, சொல்றா உங்க. ஏய், ஒரு அடிச்சு கூட இருக்க வரும். ஓ நோ நாலு போய் கடமைனாலுமா அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நினைக்க போகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு உதவாங்காத இடமே கிடையாது. ஒரு உத கொடுக்காத இடம். பாண்டியில் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ பயப்படாத, நான் எம்மா குடிச்சிடும் ஞாபகம். அவனுக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து தொங்குடுவான்றான். அவனை தொங்குற நிலைமை ஆகி வச்சாடா. அவன் கை கால விட்டு அவன் தான் எப்படிலாம் காப்பாற்றலாம். மச்சான், நான் அவன்கிட்ட பேச முடியாது. என் கவுன் விட்டு நம்ம காப்பாற்றுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் எதுக்கு நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரவுடி நம்பிட்டேன்டா. அதனால நம்ம காலையில் இல்லைனா கையில் காலை விட்டு நீ தான் எப்படின்னா கூப்பிடணும். ஏற்பாடு பண்ண தெரிய ஐயோ